வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த டிசிசியுடைய நியமனங்கள் நிரப்புவதில் பல விதமான குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிசிசியுடைய நியமனங்களில் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு யாருக்குமே ப்ராப்பராக போஸ்டிங் போடலை அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2025 நடைபெற்ற போஸ்டிங்கில் மெரிட் லிஸ்ட்டு வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் போஸ்டிங் போடவே இல்லை. என்னை விட மார்க் கம்மியாக வாங்கினவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க. அவரை விட நான் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கேன், நான் வெளியில் நிற்கிறேன், நம்ம டிப்போக்கு வெளியில் நிற்கிறேன், அவர் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாரு, அவர் ஓட்டுற வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா வளைக்க தெரியாமல் தள்ளாடுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியரான பதிலை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். அப்படி ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஸோ போக்குவரத்து கழகத்தில் மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர்களுக்காகவே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. என்ன அந்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு பணி வாய்ப்பு அப்படின்னா, விடுபட்ட 700லேருந்து 800 நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட போகிறாங்க. ஸோ இந்த 700 நபர்களுக்கு மீண்டும் போஸ்டிங் அறிவிப்புகள் வர இருக்குது மக்களே. இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வர இருக்குது. ஏன்னா சென்ற ஏப்ரலில் தான் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஏப்ரலுக்குள்ளார முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிசிசியுடைய நியமனத்தை முடித்து வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ மக்களே, கவலையோடு இருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா கவலையே வேண்டாம். உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசியுடைய புதிய நியமனங்கள். இந்த 2026 புதிய நியமனங்கள். 2005 போஸ்டிங் வரல அப்படின்ட்டு தயவுசெய்து யாரும் கவலைப்பட வேண்டாம். 2026 போஸ்டிங் புதிய நியமனங்களுக்கு உண்டான அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ், ஸோ முக்கியமானது 2 தாங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் தகுதியற்றவர்கள், வேலை வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காமலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து உங்களை நீங்களே இப்போ தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு மூலமாக போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் இப்போ கண்டக்ட் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முக்கியமானது ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ். ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு தான் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.